தவிக சட்டமன்ற உறுப்பினர் விதி சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தவிக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை சபாநாயகர் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த திமுகவினர் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் தவிக சட்டமன்ற உறுப்பினர் விதி சரவணனும் தன்னை அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என மிரட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் திமுக ஆட்சி அமைந்தால் தமக்கு அமைச்சர் பதவி தருவதாக தெரிவித்ததாகவும் ஆடியோ ஆதாரத்துடன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பேரத்திற்கு படியாவிட்டால் உங்களை என்ன செய்வோம் என்றே தெரியாது என அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் மிரட்டியதாக சட்டமன்ற உறுப்பினர் விதி சரவணன் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாம் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சரவணன் தெரிவித்தார். உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மல் காமனா அதை முடிக்கிறேன். எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி வேலை பிடிக்காது. நீ கொஞ்சம் தம்பி எடுத்து என்னை யாரும் அது அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட ஃப்ரீயா இருந்தா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற உங்களுக்கு மேல சொல்லுங்க. எனக்கே ஒரு வருஷம்னா எந்த ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா அப்ப நான் அந்த சீக்கிரம் நினைக்காங்களா இல்ல எதுவும் பணம் கொடுத்தா ஜனம் தேர்வு நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால வரைக்கும் இருக்கிற பல விஷயத்தை இளம் தான் கிடக்கேன். நான் ஒரு காலமும் துரோகமோ யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சது கிடையாது. எனக்கு வேணா எல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் இதனால வச்சு உண்மையா இருக்கேன். அடுத்தடுத்து தவிக எம்எல்ஏக்கள் கூறிவரும் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. தவிக ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்களிடம் நேரம் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக் குமார் ஆகியோர் இன்று போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து அவர்களை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டு வரும் நிலையில் இருவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசிய குற்றச்சாட்டில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன், மாதம்பாக்கத்தைச் சேர்ந்த சீனிவாசன், திருச்சியைச் சேர்ந்த நரேஷ் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய தொடர் விசாரணையில் தவிக ஆட்சி கவிழ்ப்பு பின்னணியில் கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏவும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே 2 நாட்களுக்கு முன்னர் கரூர் சென்ற சென்னை போலீசார் சந்தேகம் என்ன பண்ணுறது, செந்தில் பாலாஜியாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பிறந்ததுலேருந்து ஒரு குற்றம் பண்ணணுங்கிறது ஒரு எண்ணம் இல்லை. அவருடைய மூளை எப்படி என்ன, அதாவது அசுரகூடத்துக்கு பிறந்தவ செந்தில் பாலாஜி ரொம்ப சில்வானப்பட்ட ஆள் இல்லை. அதே மாதிரி எடப்பாடியுமே அதை நம்பி ஜனங்க காசு இல்லாமல் அவங்ககிட்ட அந்த ஆள்கிட்ட கூலிக்கு போய் கூலிப்படையை வச்சுட்டு இப்படி ஏவி விட்டுட்டு இருக்கிறாள். அந்த ஆள் ஒரு ஆள் சொல்கிறாருன்னு நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிற போது அந்நாடு வேலைக்கு போகிறோம். அந்த ஆள்கிட்ட போய் நாம் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இதே திமுக கொள்கையே அது கொடுக்கறது. அவங்க 10 ரூபா கொடுத்தா நம்மக்கிட்ட 100 ரூபா வசூல் பண்ணுற மாதிரி வேலை வாங்குறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் அவங்க எடப்பாடி ஒன்று, திமுக ஒன்று, 2 திமுக கட்சி மோசம் சொல்ல, தொண்டர்களும் மோசமாக சொல்ல, ஆனால் உள்ளே இருக்கிறாங்க 2 ஆளுகளுமே திம்மங்களா போனால் ஆனையவே பிடிச்சி திங்கலாம்னு யோசனை. ஆனை அத்தை சோடுக்குது அப்படின்னா மெதுவாக தின்னா போதுங்கிறது. அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே தண்ணி தாபம் எடுத்துக்குது. எருமையோ மானோ அந்த தண்ணி குடிக்க போகும்போது ஏமாந்துக்கிறது மனசு.
உள்ளே இருக்கிற மூளை ஏமாத்துறது, ஏமாந்த டவக்குன்னு முதல்ல பிடிச்சிக்குது. இதே நம்மளுடைய வாழ்க்கையை. இதெல்லாம் குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்கிறேன். வணக்கம் 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 வணக்கம்.